How to write a production kit delete REST API. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆன உடனே இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஆல்சோ இந்த கோர் பேஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிடைச்சிடும் ஈஸியாக. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டெலிட், அதாவது இந்த சீரீஸில் வந்துட்டு க்ரெட் ஆப்ரேஷனில் அப்டேட் வரையும் நம்ம கடைசியாக பார்த்துருந்தோம். கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டெலிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால டெலிட் மேப்பிங் அப்படின்ற இந்த ஒரு ஆனோட்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஓகே, ஸோ இது காமனாக கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு டெலிட் யூசர் பை ஐடி. ஓகே, ஏன்னா நம்ம வந்து காமனாக எல்லா யூசரும் டெலிட் பண்ண முடியாது. எந்த யூசர் டெலிட் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் யூசரை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பாத் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், லாங் ஐடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம போட போகிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐடி பேஸ் பண்ணி டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ஐடின்றது பாசிட்டிவ் வேல்யூஸில் இருக்கணும், எய்தர் 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கக்கூடாது. கரெக்டாக. ஸோ அப்போது ஐடி ஷுட் ஐடி லெஸ் தென் 0L. ஓகே, ஏன் 0L அப்படின்னா சாரி ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0L. அதாவது அந்த கொடுக்குற ஐடி 0வாவோ இல்லை லெஸ் தென் 0வாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இன்வேலிட் யூசர் ஐடி. ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நோ கண்டென்ட் எடுத்துட்டு பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மெத்தட் கால் பண்ணுறோம், அதாவது டெலிட் மெத்தடை நம்ம கால் பண்ணோம். அந்த மெத்தட் எங்கே இருக்கும் அப்படி எங்கே நம்ம கிரியேட் பண்ணோம்னா யூசர் சர்வீஸில் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ், அதாவது டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெலீட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் யூசர் பை ஐடி ப்ராக்கெட்டில் அந்த ஐடி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இப்போ ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நல் செக் பண்ண போகிறோம். அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா அதை டைரெக்டாக நம்ம சென்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நோ கண்டென்ட். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரர் அக்கர்ட் இல்லை அப்படின்னா யூசர் ஏபிஎல் நாட் ஃபவுண்ட், யூசர் ஏபிஎல் ஃபவுண்ட் ஆகலை அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு நம்ம இந்த யூசர் சர்வீஸில் கிரியேட் பண்ணோம். ஏன்னா இப்போதைக்கு இந்த யூசர் சர்வீஸில் அந்த மெத்தட் கிடையாது. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் யூசர் சர்வீஸ் நம்மளோட பேராமீட்டர் என்ன, ஐடின்றத நம்மளோட பேராமீட்டர் லாங். ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட யூசர் சர்வீஸ் ஐஎம்பிஎல்லையும் அதை நம்ம என்ன பண்ணணும், ஓவர்ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ பப்ளிக் நம்மளோட மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. மேலே வந்துட்டு இது வந்து இந்த கிளாஸோட மெத்தட் இல்லைன்றதுனால ஓவர்ரைட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டரை வந்துட்டு, அதாவது வந்திருக்கிற அந்த ரெக்வஸ்ட் வேரியபிளை வந்து வேலிடேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேரெக்டாக நம்ம வந்துட்டு லாஜிக்கு போயிடலாம். ஸோ லாஜிக்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா யூசர் டீட்டெயில் அந்த இது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். யூசர் டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே கூட தான் இப்போ யூசர் டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா நல் ஈக்குவல் டு யூசர் டீட்டெயில். யூசர் டீட்டெயில் வந்து இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் நல் அப்படின்னு அனுப்புகிறோம்.
இன்கேஸ் யூசர் டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ யூசர் மேம் டாட் ரிமூவ் வந்திருக்கிற பேஸ்ட் ஆன் ஐடி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட மெயின் கிளாஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரன்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் போய் ரைட் கிளிக் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, இப்படியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்றது இங்கே மெயின் இங்கே இருக்கிறதுனால இதில் இருக்கிற எல்லா கிளாஸுமே இது வந்து ரன் பண்ணுற ப்ராசஸ் நம்ம இங்கேயுமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போஸ்ட்மேன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு 2 யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து யூசர் ஒன் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி நான் யூசர் 2 க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் போய் கெட் ஆல் யூசர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது 2 யூசர்ஸ் வருவாங்க, யூசர் 1 அண்டு யூசர் 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே டெலீட் ரெக்வஸ்ட்க்கு வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைப் சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல டெலீட் மேப்பிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட்மேன்லேயும் இந்த டெலீட் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டெலீட்க்கு அப்புறம் உங்களோட ஐடி. ஓகே, ஸோ இப்போது இந்த ஐடியில் ஃபஸ்ட்டில் வேலிடேஷன் என்ன, 0வாவோ லெஸ் தென் 0வாவோ வேல்யூ இருக்கக்கூடாது. அதாவது நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ. இப்போ வந்து -23 அனுப்புகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், இன்வேலிட் யூசர் அப்படின்னு வரும். இதுவே வந்துட்டு 0 அமிச்சாலுமே சேம் ப்ராசஸ் தான் நமக்கு நடக்கும். உங்களுக்கு வந்து இன்வேலிட் யூசர் ஐடி தான் வரும். இன்கேஸ் இல்லாத ஒரு யூசர் ஐடி, இப்போ இந்த இடத்துல 1 and 2 தான் இருக்குது, நான் இப்போ நான் 12ன்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நோ கண்டென்ட் அப்படின்றது வரும். ஓகே, இதே இருக்கிற ப்ராப்பராக 1ன்ற ஐடி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ன்ற ஐடி இருக்குது. ஸோ அப்போ நான் 1ன்றது பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் ரெடி ரெஸ்ட் ஏபிஐ நம்ம மேக் பண்ணோம். எதுக்காகனா டெலீட்டுக்காக. ஓகே, ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்க வேலிடேஷன். ஓகே, நம்ம என்ன தான் வந்து ஒரு ப்ராப்பரான வெரி குட் லாஜிக் இருக்கிற ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணாலுமே வேலிடேஷன் அப்படின்றது இல்லை அப்படின்னா அதுக்கு வந்துட்டு யூஸ் கிடையாது. ஓகே, இப்போ எப்படி வந்துட்டு ஏஐ இருக்குது, ஆனால் அந்த ஏஐக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் அதை வந்துட்டு யாரும் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது. இன்கேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ அது லீட் டு அ பிக் ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம பிஸ்னஸ் லாஜிக் ஒரு என்னதான் சாலிடாக இருந்தாலுமே இந்த வேலிடேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ அதுலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொல்லிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.